கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஜாய் டீம் மூலமாக பார்க்குற நேயர்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நேச்சரின் சத்தம் நேரமாக இருக்கிறது. இதில் தேவ ஆவியானவர், தேவன் எப்படி இருக்கிறார், மனுஷனை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், உலகத்தை படைத்தவர், உன்னதமான தேவனாகவும் இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். இந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடுகிறவராக இருந்தார். ஆதியிலே வேதாகமத்தை சிருஷ்டிப்பின் முதல் புத்தகமாக காணப்படுகிற இப்போது இருக்கிற ஆதியாகமத்திலே 1 அதிகாரம் 2 வாக்கியத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். ஆதியாக 1:1 சிருஷ்டிப்பிலே திருத்துவம் காணப்படுகிறது. தேவன் ஆவி வார்த்தை என்று சொல்லப்படும். இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை அறிய பல காரியங்களை செய்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் தேவனை அறிகிற வேண்டிய அறிவு வேத பகுதியிலே, வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க, படிக்க, கேட்க, அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் தன்மை, கர்த்தர் மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்தது, இன்று ஆவியாய் நம்மோடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 41:38 யாக்கோபின் மகனாகிய யோசேப் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு செல்லுகிறார். எகிப்து செல்லும்போது தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், கர்த்தர் கொடுத்த ஒரு சொப்பனம். அதனால் அவர் பேர் சொப்பனக்காரன். அந்த சொப்பனக்காரன் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் கூடாது என்று சகோதரர் ஒருமித்து ஒரு சிலர் அவளை அடிமையாக விற்றார். விற்ற இடத்திலே உண்மையாக இருந்த மனுஷன் போர்த்திபாய் வீட்டில் இருந்து உயர்த்தப்படுகிறார். அங்கே ஏற்பட்ட இடையூறினாலே சிறைக்கு செல்லுகிறார். சிறையிலே வந்த 2-3 பலருக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த அவர்கள் கண்ட சொப்பனத்தை விளங்க கொடுக்கிறார். கடைசியிலே ராஜாவாகிய பார்வோன், எகிப்தின் மன்னன், ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாய் காணப்படுகிறது ராஜாவுக்கு. ஆக இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல சிறையிலே ஒரு எபிரேயர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ராஜா ஒரு அடிமை என் சொப்பனத்துக்கு அர்த்தம், சரி அவனை அழைத்து வாருங்கள் என்னும்போது ராஜா முதல் சொப்பனம் சொல்லுவார். சொல்லி முடித்ததும் இல்லை, 2வது ஒன்று வந்திருக்கும் என்று சொல்லுவார். அப்பொழுது ராஜா திகைத்து அது எப்படி, அதுக்கு அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். ராஜாவுக்கு அவர் அர்த்தம் சொன்னபொழுது பார்வோன் சொல்லுகிறார். ராஜாகம் 41:38 பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவர் உண்டோ? ஒரு புற தேசத்திலே தன்னை அல்லாத, தன் குடும்பத்தை அல்லாத அந்நிய தேசத்திலே விக்கிரத்தில் வாழ்ந்த அந்த ராஜாக்கு முன்பாக அந்த ராஜா சொல்லுகிறான் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவர் உண்டோ? இன்னைக்கு மனுஷன் ஜெபிக்கலாம், சபை நடத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம். எவ்வளோ ஊழியக்காரர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்று தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனை வெறுத்து கர்த்தருக்காக, இயேசுவின் நாமத்துக்காக ஊழியங்களை செய்கிறார். ஆகிலும் இங்கு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று பழைய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் மகன் ராகேலுக்கும் யாக்கோப்புக்கு பிறந்த மகன் தான் இந்த யோசேப். இந்த யோசேப் தேவனுக்கு பயந்தார். கர்த்தர் எனக்கு சொப்பனம் கொடுத்தார், 11 கதிர்கட்டு தன் சகோதரர்கள் 12வது என்னை வணங்குவார்கள் என்ற ஒரு வார்த்தையினால் விரோதம் வந்தது. அதனால் வெறுக்கப்பட்டு இங்கே வந்தார். தகப்பனையும் தாயும் குறித்து அவர் சொல்லும்பொழுது சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கியதுன்னும் போது அவர் மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள். அதனால் இங்கே வந்தார். வந்த இடத்திலே அவர் ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை, எருசலேமிலும் சமரவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சியாக இருந்து. அந்த சாட்சி இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, இந்த பரிசுத்தவான் வாழ்க்கையிலே தேவ ஆவியை பெற்று தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தின இந்த மனுஷனிடத்தில் இருந்தது. ஆக யோவான் 3:31 பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மையானவர். இந்த பரலோகத்தில் வந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார், வரும் காரியங்களை அறிவிக்கிறார். நடந்ததை அல்ல, இனி நடக்கப் போவதை ஆண்டவரும் சொன்னார், பிதாவும் வெளிப்படுத்தினார், குமாரனாவும் வந்தவரும் வெளிப்படுத்தினார். இப்போ ஆவியானவர் இப்போது அசைவாடி கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றி கொண்டு தேவ மகிமைக்கென்று அவர் பாடுபடுகிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து
உயிரோடு 3ஆம் நாள் எழுந்து 40 நாள் இந்த பூமியிலிருந்து பரமேறினாரோ 50வது நாள் வந்தவர் தான். பெந்தகோஸ் நாளிலே வந்து மேல் மாடியிலே 120 பேரை நிரப்பினர். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றேன், என் ஊழியக்காரர் மேல் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னவர். இன்று அது செயல்படுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசித்தோம். யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வத்தினுடைய சத்தம் கேட்கணும். தெய்வ சத்தம் கேட்டால் தான் தெய்வ சித்தம் தெரியும். ஆக இந்த கிருபை தகுதி இல்லாதவர்கள் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவென்றும் இந்த சத்தியம் நமக்குள் வாசம் பண்ணும்பொழுது ஆவியானவர் நம்மிலிருந்து மகிமைப்படலார். பரலோகத்திலிருந்து வந்தவர் மேலானவர், மேன்மையானவர், மகிமையானவர், திருத்துவத்தில் ஒருவரானவர், கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் என்று நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள் வாசம் பண்ண நாம் எப்படி இருக்கணும்? பொருளை தண்ணி எடுக்கிறோம், அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான், உள்ளும் புறமாக சுத்தமாக இருந்தால் தான் அது பயன்படுத்த முடியும். உள்ளே சுத்தமற்று வெளியே சுத்தம் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது, அது தேவையற்றதாய் காணப்படும். ஆக நாம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையை பலப்பட வேண்டும். புறம்பான மனுஷனும் சத்தியத்தை கீழ்ப்படிந்து பாவ சிற்றின்பங்களை விட்டு கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை விட்டு பரிசுத்தமாய் வாழும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன்றவர் நம்மோடு வந்து நம்மில் வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார். நான் ஆரம்பத்தில் நான் கிறிஸ்தவனாக இருந்தபொழுது 30 ஆண்டு காலம் கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஏதோ மனம் போன ஒரு போக்கிலே வாழ்ந்து என்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் ஏற்று புதிய கட்டளைகளுக்கும் புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தனோம். அன்று என்னை அபிஷேகித்த அதே ஆவியானவர் இந்த 36 ஆண்டு காலமாய் நடத்தி வருகிறார். கடந்த வாரத்திலும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்து காட்டினார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆவியினால் அன்றி தெய்வீகத்தை அறிய முடியாது, மனுஷ ஆவியினால் அன்றி மனுஷன் அறிய முடியாது. இந்த யோவான்களை பார்க்கும்பொழுது 4:20 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருப்பதை மனுஷன் அறிய வேண்டும். தேவ ஆவியினால் தான் தேவ ரகசியங்கள் வெளிப்படும். அன்று யோசேப்புக்கு வெளிப்பட்டது, அதே போல் டேனியலுக்கு வெளிப்பட்டது. அநேக பரிசுத்தவான்கள் இந்த அபிஷேகத்தை பெற்று இந்த ஆவியோடு இருந்தார்கள். சவுலாய் இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய காரியம் தெரிய சவுல் பவுலாய் மாறி புது உடன்படிக்கைக்குள் வந்தபோது ஆவிக்குரிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த போது அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் கரங்களில் அற்புதங்களை செய்தார். இந்த ஆவியாக இருக்கிற நமக்குள் வர வேண்டாம், உண்மை இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரி ஆக்குகிறார். ஆக இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள மனுஷன் பொய்யும் புரடுமாய் வாழுகிற வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் அவன் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் தேவன் அதிகாரி ஆக்கிறார். ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளுகிற விதம் அநேக உலகத்திலே நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்கள் நடக்கிறது. ஆகிய இந்த ஆவியோடும் இந்த உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது உண்மையற்ற ஒரு வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. பொய்யான வாழ்க்கை பரலோகத்துக்கு புறம்பானதாய் காணப்படும். அப்போது வேதனை நிறைந்த இடத்திலே வேதனைப்பட வேண்டும். ஆக தேவன் ஆவியாக இருக்கிற அந்த ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக வேதம் நம்மை எச்சரிக்கிறது. வந்த நேரங்களிலே வந்த காலங்களிலே ஒன்றும் அறியாது, ஒன்றும் புரியாது பரிசுத்தவான்கள் மூலமாக சொல்லப்பட்ட பரிசுத்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து உண்மையை நினைந்தனாலே அதே ஆவியானவர் எண்ணிலிருந்து இந்த நாள் வரை நடத்தி அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். அடுத்தது, தேவனுடைய ஆவியினால் அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியான். தேவ ஆவியில தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு. வானம் அவர் சிங்காசனம், இந்த பூமி அவர் பாதப்படி. அவர் குமாரனாய் வெளிப்பட்டு வார்த்தையாய் மகிமைப்பட்டவர். இன்று ஆவியானவர் தேவனுக்குரியவர்களை தெய்வ ரகசியங்களை எப்படி புரிந்துகள்? ஒரு சகோதரன் நன்றாக வேலைக்கு போனார், வேலையிலிருந்து வரும்பொழுது அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த பாவத்து நிமித்தம் சத்துரு அலைகழித்து சுயமற்று நிலைமை மோசமாக போய் குடும்பமே பயந்து நடுங்கினார்கள். அவர்களுக்காக சென்று ஜெபித்தேன். மீண்டும் சமூகத்திலே வந்து செல்போன் மூலமாக ஜெபித்து அந்த ஆவியை கட்டினேன். சுயம் தீர்ந்தது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தார். இன்ற தினத்திலே
வேலையில் இருக்கிறார். காரணம், ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவர். இந்த ஆவியான தேவன் அதிசயங்களை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமயமாக வந்து அந்த அதிசயங்களை செய்து அந்த குடும்பத்தை ஆதல்படுத்தி சமாதானப்படுத்தினாராக. தேவனுடைய ஆவியினாலே தான் ஆவிக்குரியதை அறிய முடியும். உலகத்தின் அதிபதி ஆவியாக இருக்கிறான், நாம் மாம்சம் சரீரம் ஆவியாக இருக்கிறோம். அந்த கிரியைகளை கட்ட இந்த ஆவியானவர் துணை இல்லாமல் என் ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். என் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன தேவன் அந்த ஆவியினால் அந்த சகோதரருக்கு அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கலாம். யோவான் சொல்லப்படும் போது யோவான் சொல்லுகிறார், பரலோகத்தில் சாட்சி எடுக்கிற மூவர், பிதா, வார்த்தை, ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்படும். ஆக 3 பேர் அல்ல, 3 தன்மை கொண்டாலும் ஒருவரே பெரியவராக இருக்கிறார். ஆக மனுஷ ஆவியை செயல்படுத்துவது எப்படின்னா, மனுஷ ஆவியினாலே மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷனுக்குரியகளை எவன் அறியான். இப்போ மனுஷனுடைய ஆவியினால் தான் மனுஷனுக்குரியதை அறிய முடியும். தெய்வத்தின் தன்மை அறிய வேண்டும் என்றால் தெய்வ ஆவியினாலும் தெய்வ வார்த்தையினால் தான் தெய்வத்தை அறிய முடியும். அந்த தெய்வம் செயல்படுமா, அந்த தெய்வம் செவி கொடுக்குமா? ஆக சமூகத்துக்கு செல்லுங்கள், ஊழியர்கள் மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகளை கேளுங்கள், அதன்படி நடந்து உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். இந்த ஆவியானவர் உங்களையும் நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். மனுஷன் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும். இப்போ தப்பு என்று சொல்லும்போது, தம்பி நீ தப்பு செய்த அப்படின்னு சொன்னால் அந்த சகோதரருக்கு கோபம் அதிகரிக்கும். அதை வேறு விதமாக போதவர்கள் போதித்து உணர்த்தும் போது அந்த உணர்வை கண்டு இது தவறு, இது செய்யக்கூடாது, இது செய்யணும், சபைக்கு ஒழுக்கமாக வரணும், நேரப்பட விடணும், சபையின் ஊழியர்களோடு ஜெபித்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும், நம்மை ஒப்புரவாக்கி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலிருந்து அதிசயங்களை செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆவி இல்லாத சரீரம் செத்ததான் இருக்கிறேன் யாக்கோபு சொல்றார். அப்போ ஆவி இல்லாத மனிதனை மனுஷர்கள் எடுத்து கொண்டு போய் போடுகிறார்கள். ஆக நாம் ஆவியை பெற்றிருந்தால் மனுஷ ஆவியையும் அறிய முடியும், தெய்வத்தின் தன்மையும் அறிய முடியும். உலகத்தின் அதிபதி கொண்டு வர காரியங்கள் இயேசு நன்மை செய்கிறவராகும், அற்புதங்களை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட குணமாக்கினவராக இந்த ஆவியானவர் இருந்தால் தான் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். தன் ஆவியினை வயிறாக்கி கொள்ள வேண்டும். இந்த காரியம் இப்படி அல்ல, இந்த காரியம் செயல்படாது, இது முடியாது, இது நடக்காது என்று அவிசுவாசம் கொண்டு ஒரு குடும்பமே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலே தேடியது. அந்த காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தன் வார்த்தையினால் தன் வல்லமையினாலே அதை கட்டி சுகமாக்கினார். அப்போ மனுஷ ஆவியை மனுஷனுடைய நடக்கையினால் தான் அசுத்த ஆவி வருகிறது. மனுஷனுடைய நடக்கை அவன் அசுத்தத்தில் கொண்டு போய் சத்துரோடு சேர்க்கிறது. பரிசுத்தமாய் நாம் வாழ, பரிசுத்த ஆவியை பெற நாம் உண்மையமாக வைராக்கியமாக அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டும் அவர் அதிசயங்களை செய்கிறார். மாம்சமான யாவருக்கும் தேவனமானவர் மாம்சமான யாவருக்கும் அதிசயங்களை செய்கிறார். மனுஷ ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த தீபம் அணைந்ததுன்னா இந்த தீபத்தை ஏற்ற முடியாது. சமீபத்தில் இந்த வாயு கசிவிலே அறிந்தவர்கள் அநேக காரியங்கள் தேசங்களிலே பார்க்குறோம், உலகத்தில் பார்க்குறோம். ஆக நாம் மனுஷ ஆவினால் கர்த்தர் தந்த தீபம் அணைவதற்கு முன்பாக இந்த ஆவியை அறிந்து கொண்டு இந்த தெய்வத்தை புரிந்து கொண்டு இவர் மூலமாக வருகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 26 ஆவி உற்சாகம் உள்ளது. சில சபைக்கு வரணும், லேட்டாக வரும், என்னன்னு கேள்வி, சோர்வாயிடுச்சு வேலை. அப்போ ஆவியில் இருந்தால் அது உற்சாகத்தோடு தேவ சமூகத்தை நம்ம கொண்டு வரும். தேவன் தாம் நம்மை முற்றிலும் பரிசுத்தமான ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக அவர் வரும் வரை அவர் நம்மை அழைத்து போவதற்குள்ளாக நம்ம மாற்றும் இந்த கடைசி வசனத்தை, தேவன் தாமை நம்மை முற்றிலும் பரிசுத்தமார் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராக இயேசு வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கா கடுவது. இந்த வார்த்தையை கேட்டவர்கள் இந்த வார்த்தையின்படி சமூகத்துக்கு செல்லுங்கள், ஊழியரை அணுகுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படிங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜாய்டிவி மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் மாறும் என்றால் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். குமாரனாய் வந்தபோது நன்மை, பரிசுத்த ஆவியாய் வந்தபோது நன்மை, தேவாதி தேவனாயிருந்து இஸ்ரவேலை காத்து ஆசீர்வதித்தவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற கேட்குற யாவரையும் இதா குமாரர் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து ஆசீர்வாதம் இந்த ஜாய் டிவி மூலமாக பார்க்கிற ஒவ்வொருக்கும் உண்டாவதாக. ஆமென்.